புதிய செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சங்கீதம் 146 அதிகாரம் 5வது வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அழகாய் வேதத்தில் சங்கீதக்காரன் நமக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தையை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் யாக்கோபின் தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை துணையாக கொள்ள முடியுமாம். அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார். எப்பொழுது? அவரையே நம்புகிறவர்களுக்கு, அவர் மேலே தன்னுடைய நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு. ஒருவேளை இந்த காலை வேளையில் மருந்துகள் மேலே நம்பிக்கை வைத்து ஏமாந்திருக்கலாம், மருத்துவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஏமாந்திருக்கலாம், அதிகாரம் இருக்கிறவர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம், அமைச்சர்களை நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் ஏமாற்றாமல் நமக்கு துணை நின்று நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாய் ஆசீர்வாதமாய் நம்மை உயர்த்துவதற்கு ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மனிதர்களை, அதிகாரத்தை, அதிகாரிகளை, அமைச்சர்களை நம்பினது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களை எல்லாவற்றையும் காட்டிலும் உம்முடைய துணை இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். உம்முடைய துணை இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். உம்முடைய துணை இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீரே என்று அறிக்கையிடுகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.